மதுரையில் தனியார் வங்கியில் பாதுகாவலராக பணியாற்றி வந்த முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியை சுத்தப்படுத்தும் போது எதிர்பாராத விதமாக கைப்பட்டு வெடித்ததில் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், என்ன நடந்தது? நிச்சயமாக மதுரை தட்டானையபுரம் தாமரசதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஒரு முன்னாள் ராணுவ வீரர் 23 வருடமாக ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது தனியார் வங்கியில் பாதுகாவலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தனியார் வங்கியில் 20 நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை. இதனால் துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக இன்று காலை தனது வீட்டு மொட்டை மாடியில் துப்பாக்கியை சுத்தம் செய்யும் பொழுது தவறுதலாக கைப்பற்று வயிற்று பகுதியில் சுட்டுக் கொண்டார். இதை அறிந்த குடும்பத்தினர் ரத்த வெள்ளத்தில் துடித்த அவரை மீட்டு ஆட்டோவில் ஏற்று அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனால் சம்பவம் அறிந்த கரிமேடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து கரிமேடு போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.